ஹலோ சேலம் மக்களே, எப்படி இருக்க? நான் சூப்பரா நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு காமெண்ட்ஸ்ல நான் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா, பஜ்ஜி ப்ரௌனிக்கு அண்ட் அப்படியே கேக்கி ப்ரௌனிக்கு என்ன வித்தியாசம் அண்ட் ரெசிபி எப்படி நான் பண்ணுவாங்க அது எல்லாத்துமே ரெசிபி இங்கே வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்துமே இன்க்ரீடியன்ஸோட குவான்டிட்டி நான் ஸ்க்ரீன் மேலே டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் பட்டர் எடுக்கணும். இந்த பட்டர் எப்பவுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணணுமா, ஒரு பிளேட் எடுத்துக்கோன்னு அதில் டார்க் காம்பவுண்டு ஸ்மால் பீசஸ் மாதிரி கட் பண்ணணும். இது ரெண்டுமே ஒரு பவுலில் எடுத்துக்கோன்னு டபுள் பாயிலிங் ப்ராசஸில் எல்லாத்துமே நல்லா மெல்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் காட்டு மாதிரி நல்லா மெல்ட் ஆகணும், எங்கேயுமே லம்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ இது பவுல் ஒரு பிளேஸில் வச்சுட்டு லெட்ஸ் வெயிட் ஃபார் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸ் முட்டை எல்லாத்துமே இதில் ஆட் பண்ணணும். இங்கே ப்ரௌனி நான் காட்டுறது 1 kg ப்ரௌனி ரெசிபி தான். பட் என்ன ஒரு 1/2 kg ஃபஜ்ஜி ப்ரௌனி பண்ணுறேன். அதுக்கு 1/2 kg என்ன கேக்கி ப்ரௌனி ஆர்டர் வந்திருக்கேன். நான் ஒரே ஸ்டெப்பில் ரெண்டுட்டுமே எப்படி பண்ணுறதா இந்த ரெசிபியோட சீக்ரெட்டு பார்த்துட்டே இருங்க. இங்கே நான் 1/2 kg டின் எடுத்திருக்கேன். இதுக்கு லைட் ஆயில் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 டின்ஸுமே நான் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது ஆல்ரெடி நம்ம இந்த டார்க் காம்பவுண்டு அண்ட் பட்டரு நல்லா மெல்ட் பண்ணிட்டோன்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டா. இப்போ என்ன முட்டை ஒரு 4 முட்டை எடுக்கணும். அதை 4 முட்டையுமே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போது சம்மர்னால இந்த எக்ஸ் எல்லாத்துமே ஸ்பாயில் ஆகுறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். எல்லாத்துமே பட்டரு இது டார்க் காம்பவுண்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டோரியாக எடுத்துக்கோங்க. அதில் எக்கு எடுத்து பாருங்க. அது நல்லா வந்துட்டேன்னா ஓகே, எதுவுமே ஸ்மெல் இல்லாமல் பேட் ஸ்மெல் இல்லாமல் வந்துட்டேன்னா அது மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துமே ஹெல்த்து தான். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இங்கே பார்த்தானா அந்த 3rd எக்கு லைட்டாக ஸ்பாயில் ஆகிடுச்சு மாதிரி ஸ்மெல் பார்த்தாலுமே ரொம்ப பயங்கரமாக இருக்கா. அதனால் அந்த கட்டோரி எல்லாத்துமே சேஞ்ச் பண்ணிட்டு 1 more எக் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களுக்கு டவுட் இருக்கா, ஒரு டைம் ஸ்மெல் பாருங்கள், நீங்களுக்கே தெரியும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் எக்ஸஸ் தனியாக பீட் பண்ணுவாங்க. நோ நீட், இந்த மாதிரியே நம்ம பண்ணலாம். நம்மளுக்கு நிறைய பவுல்ஸ் வேணாமே ஒரே சிங்கிள் பவுலில் நம்மளுக்கு இது டார்க் காம்பவுண்டு அண்ட் பட்டர் நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் முட்டை சேர்க்கணும். அது ஹாட்டாக சேர்ந்தானா நீங்களுக்கு அந்த ப்ரௌனி அவ்வளோ நல்லா வராது. இப்போது நல்லா எக்ஸ் எல்லாத்துமே நல்லா பீட் பண்ணிட்டு இதில் சர்க்கரை பவுடர் மாதிரி நல்லா அரைச்சி இதில் போடணும். எல்லாத்துமே கிராம்ஸ் எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கிற எல்லாத்துமே நான் ஸ்க்ரீன் மேலே கொடுக்குறேன். ஸோ நீங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தமிழ் கொஞ்சம் தெரியாதனால நான் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக சொல்ல முடிய மாட்டேங்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் ஸ்க்ரீன் மேலே கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ப்ளீஸ் டூ லைக். அண்ட் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆந்திரா பொண்ணு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் 1 more திங் என்ன, நான் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். நியர்பை சேலம் பீப்புள்ஸ் ப்ளீஸ் ஆர்டர் பண்ணுங்க. നിങ്ങൾക്ക് ஏதாச்சும் வேணுமா, நல்லா ஹைஜீனிக்காக பண்ணுறேன். எல்லாத்துமே ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டமும் நல்லா பண்ணுறேன். கேக்கு, ப்ரௌனிஸு, குக்கீஸ் எல்லாத்துமே இருக்குது. ஸோ காண்டாக்டர்ஸ், வாட்ஸ்அப்பர்ஸ். இப்போ ஒரு பவுலில் மெஷர் பண்ண மைதாவும் அதே மாதிரி கொக்கோ பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இது பேக்கிங் பவுடர் எடுக்கணும். இதில் பஜ்ஜி ப்ரௌனிக்கு பேக்கிங் சோடா தேவையில்லை, பேக்கிங் பவுடர் மட்டும் தான். அது 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். 1/2 டீஸ்பூன் போதும். எங்கேயுமே லம்ஸ் இல்லை மாதிரி நம்மளை இது மாவு எல்லாத்துமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம முன்னாடி எடுத்து வச்ச டின்னில் இல்லை ஆஃப் த பேட்டர் அதில் போடணும். மீன்ஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு ஆல்ரெடி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால எனக்கு தெரியும் எவ்வளோ மாவு போடணும். இல்லை நீங்களுக்கு புதுசாக நீங்கள் இருக்குன்னா ஒரு ஸ்கேல் வச்சு அதை மெஷரிங் ஸ்கேல் வச்சு நீங்கள் அந்த டின் வச்சுட்டு 0ல் வச்சுக்க தான் மெஷர் பண்ணணும். எங்களுக்கு 1/2 kg வந்ததுக்கப்புறம் 1/2 kgயில் கொஞ்சம் ஒரு 50 கிராம்ஸ் அதிகமாக தான் போடுங்க. ஏன்னா ஆஃப்டர் பேக் கரெக்டாக வராது. ஸோ ஒரு 550 to 600 வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் இருந்தால் இங்கே பேட்டரில் ஒரு 100 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா மைதா எடுக்கிறேன். இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் கேக்கி ப்ரௌனி ஸ்ட்ரக்சர் வருவாங்க. டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும், லைட்டாக இருக்கும். ப்ரௌனி ஏன்னா ஃபஜ்ஜி ப்ரௌனி ஏன்னா நம்மளுக்கு அதிகமாக சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கும். கேக்கி ப்ரௌனியில் அப்படி இல்லை,
நம்மளுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தெரிவாங்க. பட் அதே மாதிரி நம்மளுக்கு கேக் பீஸும் ரொம்ப ஸ்பாஞ்சியாக லைட்டாக பஃபியாக இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் இந்த ஃபஜ்ஜி ப்ரௌனில் அப்படி இருக்காது. அது கொஞ்சம் எப்படி இருக்குமா, கொஞ்சம் சாக்லேட்டியாக கொஞ்சம் ஃபஜ்ஜியாக சூயாக இருக்கும். அதுதான் வித்தியாசம் ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனிக்கு அண்ட் அப்படியே ஒரு கேக்கி ப்ரௌனிக்கு. லாஸ்ட்டில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்க போது தான் எங்களுக்கு அந்த வித்தியாசம் என்னதே தெரிவாங்க. இப்போ என்ன பேக்கிங்கு 170 டிகிரிஸில் அவனில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம்க்கு இந்த 2 டீம்ஸுமே அட் ஏ டைம் பேக் பண்ணுறேன். எனக்கு 170 டிகிரிஸில் நார்மல் கீழே பாட்டம் ராட்ஸ் மட்டும் தான் ஆன் பண்ணிவிட்டு ஃபேன் ஆன் பண்ணிவிட்டு பேக் பண்ணால் எனக்கு 22 மினிட்ஸ் அப்படியே டைம்க்கு பர்ஃபெக்டாக பேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூல் ஆயிடுச்சுன்னு நீங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்திருந்தா. இது எல்லாத்துமே ப்ரௌனி நான் காமிக்கிற பாருங்கள். இது ஃபஜ்ஜி ப்ரௌனி. மேல் பாருங்கள் பர்ஃபெக்ட் க்ரிங்கிள் டாப் ப்ரௌனி. இந்த மாதிரி க்ரிங்கிள் டாப் வந்தால் தான் அந்த ஃபஜ்ஜி ப்ரௌனி நல்லா பேக் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக இருக்கா தெரியறதுக்கு தான் இந்த க்ரிங்கிள் டாப் வந்திருக்கேன். அண்ட் இங்கே டூல் என்னதான் எல்லாத்துமே பீசஸ் ஒரே சைஸில் வர மாதிரி இருக்கட்டும் அப்படியே வாங்கிட்டேன் அந்த டூலு. இது நான் ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி வாங்கிட்டேன். ஒரு 5 செட் இருக்கும் ஸ்கொயரில். ஸோ எல்லாத்துமே ஒரே சைஸில் வருவாங்க கட் பண்ணிட்ட இடத்துல. சூப்பராக இருக்கும். ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லிங்க் இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கேக்கி ப்ரௌனி பார்க்கலாம். நீங்களுக்கு டக்குன்னு பார்த்தா அந்த வித்தியாசம் தெரியும். அந்த ப்ரௌனிக்கு இந்த ப்ரௌனிக்கு இதே ப்ரௌனி தான். பட்டு நிறையா பேருக்கு அவ்வளோ சாக்லேட்டியாக பிடிக்காது, கொஞ்சம் லைட்டாக வேணும். அப்படி பசங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இது எப்படி சொல்கிறது, நீங்கள் கட் பண்ணி பார்த்தா தான் அந்த வித்தியாசம் என்ன தெரியும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஃபஜ்ஜி ப்ரௌனி, இது கேக்கி ப்ரௌனி. கேக்கி ப்ரௌனி நல்லா ஒரு கேக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா பஃபியாக இருக்கா. அதே ஃபஜ்ஜி ப்ரௌனி என்ன அப்படியே டிம்மாக கீழே டென்ஸ் தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸாக ரொம்ப சாக்லேட்டியாக சூயாக இருக்கும். இது கேக்கி ப்ரௌனி சூப்பராக நல்லா இருந்தது, செம்மையாக இருக்கு. ஸோ பாருங்கள், நீங்களுக்கு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களுக்கு ரெசிபி எப்படி வந்துட்டா அது காமெண்ட் பண்ணுங்கள். மళ్ళీ நெக்ஸ்ட் வீடியோவில் கలుద్దామా. பாய் பாய்.